ஹாய். இப்போ வந்து நம்ம மணி மேக்கிங் மணி சேவ் சீரிஸோட நெக்ஸ்ட் எபிசோடு பார்த்துட்ருக்கோம். இந்த எபிசோடில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மணி வந்து எப்படி எப்படி பணம் வந்து எப்படி பணத்தை சம்பாதிக்கும் அப்படி நம்ம பார்க்குறோம். அது தவிர்த்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஜேர்னியில் நம்ம கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து நமக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, நம்ம கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ்னால் நம்ம என்ன கற்றுக்கலாம், இதை வந்து என்னோடய பர்சனல் லைஃப்பில் நான் எனக்கு ஃபேஸ் பண்ணதை, நான் லேர்ன் பண்ணதை இது வந்து உங்கள் கூட உங்கள்கிட்ட சொல்கிறேன். இந்தமாரி ஒரு ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுங்கிறது எல்லா டைப்பும் நமக்கு இருப்பாங்க. ஜாலியாக இருப்பாங்க, கலாய்ப்போம், ஊர் சுற்றுவோம், வெளியே போவோம். ஆனால் இந்தமாரி ஒரு பணம் சம்பாதிக்கணும்னா அந்த சம்பாதிக்கிற பணத்தை எப்படி நம்ம யூஸ் பண்ணணுங்கிறதையும் நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேருந்து கற்றுக்கலாம். இது நான் வந்து கற்றுக்கிட்டேன். நான் வந்து ஸ்கூல் டேஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அதிகமாக ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கூட அதிகமாக ஒரு டச் இருக்கும். காலேஜ் படிக்கிறப்ப நான் பைக் வாங்கிட்டேன். நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் பைக் வாங்கினோம். பைக் எடுத்துகிட்டு இங்கேருந்து மும்பை போவோம், கோவா போவோம், கன்னியாகுமரி போவோம், கேரளா போவோம், கர்நாடகா போவோம். சும்மா பைக் எடுத்து லாங் ட்ரிப் போய்கிட்டே இருப்போம். இந்த மோட்டர் லாகிங்லாம் பண்ணிவிட்டு அந்தமாரிலாம் போவோம். என் சேனலில் ஃபஸ்ட்டு அந்த வீடியோஸ்லாம் நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக எங்கேனா போக முடியாது. சும்மா ஒரு செமஸ்டர் லீவுக்கு அந்தமாரி போவோம். அண்ட் தென் ஒரு நாள் வந்து 2019 காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் எல்லாருமே அப்புறம் வேலைக்கெலாம் போக ஆரம்பிச்சதுக்கப்புறம் லாக்டவுன் டைமில் வந்து என் ஃப்ரெண்டை மீட் பண்ணுறப்ப அவன் வந்து என்கிட்ட சொல்கிறான், இந்தமாரி மச்சான் நான் வந்து இந்தமாரி ஒரு ஸ்டாக்கில் வந்து இந்தமாரி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்டா, ஷேர் மார்க்கெட்டில் நான் வந்து ஷேர்ஸ் வாங்கியிருக்கேன் அப்படின்னு என்கிட்ட சொன்னான். பீச்சில் உட்காந்து பேசும்போது சும்மா சொன்னான். அப்போ வந்து நான் கேட்டேன், அதெல்லாம் நம்ம பண்ண முடியுமா, அதெல்லாம் வந்து ரொம்ப எல்லாருமே பெரிய ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, பணக்காரங்க என்ன பண்ணுவாங்க, நம்மளால் முடியுமா அப்படின்னு கேட்டது. அதெல்லாம் பண்ண முடியும்டா, அதெல்லாம் ரொம்ப ஈஸி தான் அப்படின்னு அவன் தான் ஃபஸ்ட்டு இந்தமாரி நான் ஷேர்ஸ் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறது என்கிட்ட வந்து இந்தமாரி சொன்னான். அவனுக்கு எப்படியா நான் ஒரு பர்டிகுலர் கம்பெனி, அந்த கம்பெனியில் என்னை கேட்டால் அவங்க அப்பா வந்து அந்த கம்பெனியில் தான் வந்து டிஸ்ட்ரிபியூட்டராக ஒர்க் பண்ணுறாரு, டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கார் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சரி, அவனுக்கு வந்து ஆனால் ஒரு பழக்கம் இருக்கும். அவன் வந்து ஸ்கூல் காலேஜ் படிக்கிறப்பவே வந்து அவனுக்கு அடிஷ்னலாக புக்ஸ் படிப்பான். அந்த பழக்கம் அவனுக்குள்ளே இருந்துச்சு. ஸோ அதனால் அவனுக்கு நாலேஜ் இருந்து அந்த இதை அவன் வந்து ஆரம்பித்தான். ஸோ அவங்ககிட்ட நான் வந்து கேட்டிருக்கேன். எனக்கு மனசுக்குள்ள உறுத்திக்கிட்டே இருந்துச்சு, அவன் பண்ணுறான் நம்ம கூட இருக்க நம்மளும் பண்ணலாம், அப்போ என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறப்ப நான் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தேன். அப்புறம் அது பார்க்குறப்ப வாரன் பஃபெட் பற்றி கேள்விப்பட்டேன், சார்லி மங்கரை பற்றி கேள்விப்பட்டேன், அப்புறம் இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் புக்கை பற்றி கேள்விப்பட்டேன். அப்புறம் யூடியூப்பில் நிறையா பேர் இதை பற்றி பேசினாங்க. ஸோ நான் அதுக்கப்புறம் வந்து புக்ஸ் எல்லாம் வாங்கி படிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு டிமேட் அக்கௌண்ட் என்ன, ஷேர்ஸ்னால் என்ன, இன்வெஸ்டிங்ஸ்னால் என்ன, ட்ரேடிங் பண்ணக்கூடாது, ஏன் ட்ரேடிங் பண்ணக்கூடாது, ட்ரேடிங்கிறது எவ்வளோ மோசமானது, இந்தமாரி நான்லாம் வந்து அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுமாதிரி தெரிஞ்சுக்கிட்டு நான் வந்து அதுக்கப்புறமா ஒரு 2020 பாதியில் தான் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணவே நான் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் வந்து எப்போ நாங்கள் வந்து இப்போ பீச்சில் உட்காந்துருக்கோம், ஏதாச்சும் ஒரு பொண்ணு போனால் அந்த பொண்ணை சைட் அடித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் டூர் போகும்போது எப்போ எந்த டூர் போகலாம், எங்கே பைக் ட்ரிப் போகலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு அந்தமாரி பேசிகிட்டு இருந்த ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள். அதுக்கப்புறம் வந்து நம்ம சம்பளத்தை எப்படி இன்வெஸ்ட் பண்ணலான்னு பேச ஆரம்பித்தோம். சேம் ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் நாங்கள் டூரும் போவோம். அடுத்து இதை பற்றி பேச ஆரம்பித்தோம். இப்போ வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பற்றி பேசுகிறோம். இப்போ வந்து அவனுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. ஸோ நான் இப்போ வந்து அவன் மேரேஜ் லைஃப் பற்றி சொல்லுவான். இப்போ நீ பண்ணால் இந்தமாரி இருடா அப்படின்னு எனக்கு அட்வைஸ் பண்ணுவான். ஸோ அந்த ஈகோ எங்களுக்குள்ளே இருக்காது. இப்போ நான் வந்து ஒரு ஷேரை போய் நான் இண்டிவிஜுவலாக நான் போய் ஷேரை சொல்லுவேன், இந்த ஷேரை நீ வாங்குறா அப்படின்னு. அவன் வந்து அந்த ஷேரை வந்து மோஸ்ட்லி வாங்க மாட்டான். ஏன்னா என் ஐடியாலஜியும் அவன் ஐடியாலஜியுமே கொஞ்சம் டிஃபராக இருக்கும். அவன் ஒரு ஷேர் எனக்கு சொல்லுவான், நான் வந்து அந்த ஷேரை நான் வாங்க மாட்டேன். எனக்கு வந்து அந்த ஷேர்ஸோட பிஸ்னஸ் என்னால் புரிஞ்சிக்க முடியாது, அந்த கம்பெனியோட பிஸ்னஸ் எனக்கு வந்து புரிஞ்சிக்க முடியாது. அதே மாதிரி நாங்கள் 2 பேர் சேர்ந்து ஏதாச்சும் ஒரு ஷேர்ஸை பார்த்துட்டு வந்து சொல்லுவோம். சொன்னதுக்கப்புறம் நாங்கள் 2 பேர் சேர்ந்து அதை பற்றி பார்த்து எங்களுக்கு 2 பேர்த்துக்குமே அந்த பிஸ்னஸ் புரிஞ்சிருச்சு. ஓகேனா நாங்கள் 2 பேருமே ஷேர்ஸ் வாங்குவோம். அதுலேயுமே ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. எப்படின்னா அவன் கொஞ்சம் தைரியமாக அதிகம் பணத்தை உள்ளே போடுவான். அவன் திடீர்னு 50,000 எடுத்துகிட்டு போய் ஒரே சொன்னதுக்கப்புறம் போய் போடுவான். நான் 10,000 தான் போடுவேன், ஆனால் அவன் 50,000 போடுவான். இந்த மாதிரி வந்து என் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே நாங்கள் இந்த மாதிரி நல்லா பேசி அப்புறம் எந்த பேங்க்கில் எந்த இன்ட்ரெஸ்ட் அதிகமாக தராங்க, எந்த பேங்க்கில் புதுசாக என்ன ஸ்கீம் வந்திருக்கு, போஸ்ட் ஆஃபீஸில் என்ன வந்திருக்கு, இந்த மாதிரி நாங்கள் வந்து டூரும் போயிட்டு பணத்தை எப்படி செலவும் பண்ணலாம்னு பார்த்துட்டு அந்த பணத்தை எப்படி அந்த பணத்தை எப்படி நம்ம பெருக்கணும்னு இப்போ நாங்கள் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த ஃப்ரெண்டுங்கிறது எல்லாம் நான் கூட வந்து இருக்கனால எல்லா ஜேர்னியுமே என் கூட வந்து பார்த்துக்கிட்டே இருக்கான். ஸோ எப்படி நாங்கள் இருக்கோங்கிறது. ஸோ ஃப்ரெண்ட்ஸுமே இந்தமாரி நமக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்கள் ஜேர்னியில் உங்களுக்கு செட் ஆகிட்டா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாமல் இருந்தாலும் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஃப்ரெண்டு கற்றுக்கிட்டு வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. இப்போ என் ஃப்ரெண்டை பொறுத்தளவுக்கு இவனுக்கு ஸ்டாக் பற்றி தெரியாது, எனக்கு சொல்ல வேணாம் அப்படின்னு நினச்சி அவன் சொல்லாமல் விட்டுருந்தான், அந்த பீச்சில் சொல்லாமல் விட்டுருந்தான் அப்படின்னா இன்னும் நான் வந்து ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க மாட்டேன், நான் புக்ஸ் படிச்சிருக்க மாட்டேன். இந்தியாவோட 1991 மன்மோகன் சிங் எப்படி இந்தியாவுக்குள்ளே ஐடியில்
கொண்டு வந்தான்னு தெரிஞ்சிருக்க மாட்டேன். வாரன் பஃபெட்டை பற்றி தெரிஞ்சிருக்க மாட்டேன். எனக்கு வந்து அந்த அந்த மணி அந்த பணத்து மேலே வந்து பெருசாக இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது. நான் வந்து ஃபஸ்ட்டு கோர் கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன். நான் மெக்கானிக்கல் படித்த பையன். நான் கோரில் ஒர்க் பண்ணேன். எனக்கு கோரில் வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டேவும் ஆஃபீஸ் இருக்கும், சண்டே மட்டும் தான் லீவு. என்னால் எங்கேயுமே வெளியே போக முடியாது. நான் அப்போயே வந்து பண்ணால் நான் ஐடி தான் போகணும். ஐடி போனால் சாட்டர்டே சண்டே நம்ம வந்து நல்லா லீவ் இருக்கும். ஃப்ரைடே நைட்டு பைக் எடுத்துகிட்டு போனால் கூட சாட்டர்டே சண்டே ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு மண்டே ஆஃபீஸ் வந்துடலாம்னு நினச்சேன். ஆனால் எங்களோட ஜேர்னி வந்து அந்த மாதிரி நாங்கள் இல்லை. ஸோ நாங்கள் வேலைக்கு போனதுக்கப்புறம் ஆல்ரெடி நம்ம டூர்லாம் போயாச்சு. ஸோ வேலைக்கு போனதுக்கப்புறம் பணத்தை எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா, என் ஃப்ரெண்டு கூட நல்லா நான் டிஸ்கஸ் பண்ணோம். ஆனால் இப்போ என் ஃப்ரெண்டு வந்து என்ன ஒரு மிஸ்டேக் பண்ணிகிட்ருக்கான்னா, இது அவங்ககிட்ட நான் வந்து சொன்னேன். நான் வந்து இப்போ தப்பு சொன்னால் அவன் வந்து அதை வந்து கேட்டுப்பான். மச்சான் நீ சொல்ல கரெக்டு தான், அதுவும் அவன் சொன்னால் நாங்கள் கேட்டுப்போம். இப்போ வந்து என் ஃப்ரெண்டு என்ன மிஸ்டேக் பண்ணுறான் அப்படின்னா, அவன் வந்து இப்போ அவனுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு அவன் வந்து கன்சிஸ்டண்ட்டாக வந்து மாதம் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தான். இப்போ புதுசாக மேரேஜ் ஆனதுனால கொஞ்சம் நிறையா அவுட்டிங், நிறையா அந்த மாதிரி ஒய்ஃப் கூட டைம் கொடுத்து ஒய்ஃப் நிறையா போகிறது தப்பு கிடையாது. ஆனால் அவனோட இன்வெஸ்டிங்கை விட்டுட்டான். அவன் வந்து தைரியமாக 50,000 1 லட்சம்னு போடுற ஆள். அப்படி போட்டுட்டு இருந்தவன் இடையில பிரேக் ஆனதுனால நான் மாதம் சின்ன அமௌண்ட்டாக போடுறேன். நான் அவனை பீட் பண்ணி போயிட்டுருக்கேன் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டில். அப்போ அந்த இன்வெஸ்டிங்கில் கன்சிஸ்டன்சியும் வேணும். 2 பேரும் கிட்டத்தட்ட 2 பேரும் ஒன்றா ஜாயின் பண்ண ஜேர்னியில் நான் கன்சிஸ்டண்ட்டாக இருந்தனால நான் கொஞ்சம் பீட் பண்ணி போயிட்டுருக்கேன். அவன் கொஞ்சம் இதாக இருக்கான். ஆனால் அவன் மறுபடியும் புதுசாக கல்யாணம்னாலும் அப்படி இருக்கான். மறுபடியும் அவன் பிடிச்சிருவான், அவன் பிடிக்கணும். இல்லை நான் விட மாட்டேன், நான் அவனை பண்ண தான் வைக்க போகிறேன். ஆனால் இந்த மாதிரி பண்ணும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆமையும் முயலும் ஆன கதை மாதிரி இருக்குது. நான் வந்து ஆமையாக இருந்தேன், அவன் வந்து முயலாக இருந்த மாதிரி இருக்குது. ஆனால் அவனையும் கூட நம்ம கொண்டு போகணும். ஸோ நாளைக்கு எனக்கு மேரேஜ் ஆச்சுன்னா நானும் அதை வந்து லேட்டாக தான் எனக்கும் அந்த மாதிரி பிரேக் வரும் இன்வெஸ்டிங்கில். ஆனால் என் ஃப்ரெண்டை பார்த்து நான் அதை வந்து கற்றுக்கிட்டேன், அந்தமாரி விட்டுறக்கூடாதுன்னு. ஸோ இந்தமாரி நமக்கு வந்து நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக நம்ம வந்து செலவு பண்ணுவோம், ஜாலியாக இருப்போம், ஊர் சுற்றுவோம், எல்லாம் பண்ணுவோம். ஆனால் இந்தமாதிரி நம்ம சேர்ந்து க்ரோ ஆகணும். நம்ம க்ரோ ஆகும், ஃப்ரெண்டையும் சேர்த்து க்ரோ பண்ணணும். அப்போ தான் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப், அந்த பாண்டிங்கும் கடைசி வரைக்கும் நமக்குள்ளே இருக்கும். ஓகேவா? இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுங்கள்.